நம்ம ஹீரோ விக்ரம் மாயாவை பத்தி இனியா கிட்ட சொல்ல ஆரம்பிச்சாரு. அவ நீ வந்தாதான் எல்லா உண்மைகளையும் சொல்லுவேன்னு சொல்றான்னு சொன்னதும், நான் வந்தாதான் உண்மையை சொல்லுவாளா, அவ யாரு, அவ பேர் என்ன அப்படின்னு கேட்கவும், அவ பேரு மாயான்னு சொன்னாரு விக்ரம். சொன்னதுதான் தாமதம். இனியாவோட முகம் மாற ஆரம்பிச்சிருச்சு. அவ பேரு மாயாவா? எனக்கு தெரிஞ்சு ஒரு மாயா இருந்தா அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவளுடைய போட்டோ ஏதாவது வச்சிருக்கீங்களா அப்படின்னு விக்ரம் கிட்ட கேட்கவும், விக்ரம் தன்னுடைய மொபைல்ல இருந்த மாயாவோட போட்டோவை காட்டினதும் ஹீரோயின் இனியா மிரண்டே போயிட்டாங்க. இவதான் என்னோட ஃப்ரெண்டு, இவளா இத்தனை கொலைகளையும் பண்ணா, இவ எதுக்காக என்ன கடத்தினா அப்படின்னு பலமான கேள்விகளை தனக்குள்ளே கேட்டுக்கிற மாதிரி கேட்கவும் ஆரம்பிச்சாங்க. அதுதான் எனக்கும் புரியல, நான் அவளை பார்த்தே ஆகணும், இது சம்பந்தமா கேள்வி கேட்டே ஆகணும்னு இனியா நாளைக்கு வரேன் அப்படின்னு விக்ரம் கிட்ட சொல்லவும், விக்ரம் இனியாவை ஆச்சரியமா பார்க்க ஆரம்பிச்சுட்டாரு. நியாயப்படி இனியா ஸ்டேஷன் வரணும்ன்ற எந்த அவசியமும் இல்ல, மாயாவை விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சாலே போதும், அவ உண்மைகளை சொல்ல ஆரம்பிச்சிருவா. ஆனா இனியாவை எதை பத்தியும் கவலைப்படாம அவளை நான் பார்க்கணும், அவகிட்ட பேசணும்னு சொல்லவும், நம்ம ஹீரோ விக்ரமுக்கு ஒரு பக்கம் எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவு கிடைக்க போகுதுன்ற சந்தோஷம் அதிகமாக ஆரம்பிச்சது. அதே நேரத்துல நம்ம ஹீரோயின் இனியாவுக்கு எதுவும் ஆகாம பாத்துக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ள யோசிக்க ஆரம்பிச்சாரு. நம்ம ஹீரோயின் இனியா மாயாவை நேர சந்திக்கும் போது பல உண்மைகள் நம்ம ஹீரோயின் இனியாவுக்கு தெரிய வரப்போகுது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதும் விக்ரமோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும், நம்ம ஹீரோயின் இனியாவோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு TN விஜய் ரிவ்யூ. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க. விஷப்பாம்பு சிவத்தை விஷவெளி முட்டாளாக்க ஆரம்பிச்சுட்டா. மூற்றத்துல உட்காந்து இவ கனவு காணுவாளாம், அதுல பேத்தி வருதான், பேத்தியே இவ கொஞ்சிக்கிட்டு இருக்காளாம். அதுவும் கனவுல வரக்கூடிய பேத்தியே இந்த அம்மா கொஞ்சிக்கிட்டு இருக்காங்களாம். எப்படி தூக்கத்துல இருக்கும் போது வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப தெள்ள தெளிவா வருது. தூக்கத்துல யாராவது இப்படி பேசுவாங்களா இல்லையான்னு ஒரு போலீஸ்காரருக்கு தெரியவானா விஷப்பாம்பு சிவம் இந்த அளவுக்கு முட்டாளா இருப்பார்னு சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா விஷப்பாம்பு சிவத்தை நல்லா ஏமாத்த முடியும்னு பல முறை நிரூபிச்சு காட்டிட்டா இந்த விஷவள்ளி. அப்பயும் அந்த ஆளுக்கு எதுவுமே உரைக்கிற மாதிரியே தெரியல. மூச்சுக்கு 300 தடவை நான் உன் பேத்திய பார்த்தேன், உன் பேத்திக்கு அப்படியே யானையோட கண்ணு, உன்னோட நிறம், இளங்கோவோட சிரிப்பு, அப்படி இப்படின்னு வர்ணிக்க ஆரம்பிச்சதும், என்னது பேத்தியா, நம்ம ஜோசியரே எனக்கு பேரன்தான் பிறப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காரு, நீ என்ன பேத்தின்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு கோவப்பட ஆரம்பிச்சாரு. ஆனா நீ கோவப்படாத, இது வரைக்கும் ஒரு 4-5 முறை எனக்கு கனவு வந்திருக்கு, வந்த கனவுல எல்லாத்துலயுமே உனக்கு பேத்தி தான் பிறக்குது, பேரன் பிறக்கவே இல்லை அப்படின்னு சொன்னதும் விஷப்பாம்பு சிவத்துக்கு கோபம் இன்னும் அதிகமாக ஆரம்பிச்சது. விஷப்பாம்பு சிவம் எந்த அளவுக்கு கோவப்படுறாரோ அந்த அளவுக்கு விஷவள்ளிக்கு லாபம் தான். அப்பதான் அவரை சீக்கிரம் நம்ப வச்சு அந்தாள் வாயாலேயே யாழினிய தான் கூட அனுப்பி வச்சு, யாழினி வயிற்றுல இருக்க குழந்தை ஆனா பெண்ணு தெரிஞ்சுக்கிட்டு வா அப்படின்னு சொல்லுவாருன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கா. அதை எதிர்பார்த்த மாதிரியே விஷப்பாம்பு சிவம் சொல்லதான் போறாரு. விஷவள்ளிய பொறுத்த வரைக்கும் யாழினி வயிற்றுல குழந்தை இல்ல, அவ நடிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்ற சந்தேகம் ரொம்ப பலமா இருக்கு. அப்படி ஒருவேளை இருந்துட்டா அது ஆனா பொண்ணு தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு தான் இப்படி ஒரு பிட்ட போட்டு விஷப்பாம்பு சிவத்தை ஏமாத்திட்டு இருக்கா. விஷவள்ளி விரிச்ச வலையில விஷப்பாம்பு சிவமும் வசமா வந்து சிக்கிக்கிட்டாரு. ஆனா உனக்கு பேத்தி தான் பிறக்க போதுன்னு உறுதியா சொல்லி விஷப்பாம்பு சிவத்தோட மனசுல கலக்கத்தை உண்டாக்கிட்டா. அந்த மனுஷனுக்கும் யாழினி வயிற்றுல இருக்கிறது பேரனா பேத்தி என்ற சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. நீ கவலையே படாதன, பணத்தை மட்டும் செலவு பண்ணா போதும், யாழினி வயிற்றுல இருக்கிறது பேரனா பேத்தின்னு தெரிஞ்சுக்க முடியும், நீயும் நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நல்லா ஏத்தி விடவும் விஷப்பாம்பு சிவம் அதுக்கு சம்மதம் சொல்லிட்டாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. TN விஜய் ரிவ்யூவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய் காய்.